ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் கேர் பற்றியும் சின்ன சின்ன டிப்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது டபுள் கலர் ரோஸுங்க. இதுக்கு மெயின் கீ இன்க்ரீடியண்ட்டு எதுனா டீ தாங்க. வேஸ்ட்டு டீ நம்ம டெய்லி வீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டு டீயை வெயிலில் காய வச்சு நீங்கள் அப்படியே மண் கொஞ்சம் தூவிட்டு அதை போட்டிங்கனாலே அது ஒரு நல்ல இயற்கையான உரமாகிடும். பூவும் நிறைய பூக்கும். இந்த பன்னீர் ரோஸுக்கு முட்டைத்தோல் ரொம்ப ஹெல்த்தி. முட்டைத்தோலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மொட்டு நிறைய விடும், பூ பெருசாக பூக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் முட்டைத்தோல் இருக்கிறதுனால வேறு எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது. சீக்கிரமாக அது டீகாம்போஸ் ஆகும். அந்த முட்டைத்தோலை நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது. முட்டைத்தோலை நல்லா உடச்சி பவுட்ரு பண்ணி போடுங்க, இல்லை நல்லா சின்ன சின்ன துண்டாக உடச்சி கையில் நல்லா போடுங்க. இந்த ரோஸுக்கு நான் வெங்காயம் தோல் இருக்கு இல்லையா, அதை சஜஸ்ட் பண்ணுவேன். பன்னீர் ரோஸு இல்லை எந்த ரோஸாக இருந்தாலும் அதுவும் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் நல்லா. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சத்து அந்தளவுக்கு கிடைக்காது. இதே நீங்கள் தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த தோலையும் போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்க சத்தும் நல்லா துளிருங்க புதுசு புதுசாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோலும் செடிக்கு நல்லா ஒரு எருவாகிடும். இது பெங்களூர் ரோஸு பாருங்கள், மொட்டு விட்டுருக்கு. நான் கீழே கூட துளிர் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது அந்த ரோஸ் தான். இது வச்சு இந்த செடி நட்டு ஒரு 2 நாள்லேயே துளிர் பாருங்கள் எந்த அளவு இருக்குது. அந்த பூ கட் பண்ணோம் இல்லையா, அது கீழே இருக்கிற இலையில துளிர் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடி வேர்கிட்டையும் துளிருங்க விட்டுருக்கு. இந்த ரோஸ் செடி தான் இது, டபுள் கலர் ரோஸு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட மாட்டு எருவு இருந்தாலும், ஆட்டு எருவு மாட்டு எருவு எது இருந்தாலும் அது நல்லா காஞ்சிருக்கணும். அதை கூட நீங்கள் போடலாம். நான் கீழே போட்டிருக்கேன் மாட்டு எருவு. காய வச்சு தான் போடணும், ஏன்னா அப்படியே ஈரத்தோடு போட்டோன்னா அது ரூட் அஃபெக்ட் ஆகிடும். அதுவும் மாட்டு எருவு போடுறதுனால வெயில் வர இந்த சம்மர் சீசனில் நீங்கள் 2 தடவை தண்ணி விடுற மாதிரியே இருக்கும். நீங்கள் டெரஸில் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 2 தடவை தண்ணி விடணும். பாருங்கள், சாயில் ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி விடுங்க. இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூ. இதுக்கு ரீசன் இதுதான். முட்டைத்தோலை பாருங்க, நான் வீடியோவில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் சைடில் எல்லாத்துக்குமே. அந்த முட்டைத்தோலை நல்லா உடச்சிட்டு அது கூட அந்த டீ வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வெயிலில் காய வச்சுருங்க. யூஸ் பண்ண பிறகு வெயிலில் காய வச்சுட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் கொஞ்சம் சேகரித்து வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் செடிக்கு போடுங்க, செடி நல்லா வளரும்.